ஓரணியில் தமிழ்நாடு முகாம் மூலம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் 3,38,000 புதியதாக திமுக இணைந்துள்ளதாக அமைச்சர் நாசர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தாவைக்கா விஜய் பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு திமுக பணக்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது, நேரு, ராஜாஜி, டெரர் ஜெயலலிதா, மிசா என அனைத்தையும் பார்த்தவர்கள், திமுக 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைக்கும் என அமைச்சர் நாசர் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் மண்மொழி மானத்தை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இல்லந்தோறும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு, அந்த அடிப்படையில் நம்முடைய கழக தோழர்கள் ஒன்றிய, நகர, வேறொரு கழக, மாநகர கழகத்தின் உறுப்பினர்கள்லாம், நிர்வாகிகள்லாம் ஒருங்கிணைந்து இல்லம் இல்லம் சென்று ஒவ்வொரு இல்லத்திலையும் உறுப்பினர் சேர்த்தலை துவங்கினர். தாவேகாவினர் கொள்கை பிடிப்பில்லாத கூட்டம், அவர் கட்சிக்கு கொள்கை என்பதே கிடையாது, ஒன்றுமே கிடையாது என்றார். ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லை என்பது போன்ற கூட்டம் அது என விமர்சித்தார். கொள்கை பிடிப்பில்லாதவங்க, அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. கட்சியினுடைய இது என்ன, கொள்கை என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒரு முறை கூட்டம், அது ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லைன்னு. அது மாதிரி அவர் இது மேடையில் பேசுன்றதுக்காண்டி சினிமா நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்காரு. மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து தேவையில்லாம அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். அரசியலை பற்றி அவர் என்ன தேவை, கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா, முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிச்சு பார்த்துக்கணும். அது விட்டு அவர் சொல்றாரு என்ன. சினிமாவில் மார்க்கெட் போன பின்னர் தற்போது அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய். அரசியல் பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். அவர் முதலில் அவரின் கட்சி கொள்கையை அறிவிக்க வேண்டும் என கூறினார். திமுகவை திட்டினால்தான், விமர்சித்தால்தான் வளர முடியும் என்பதே அவருக்கு தெரியும். தேர்தலில் தாவேகா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்விக்கு திமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம் என அனைத்தும் பார்த்து வந்த கட்சிதான். ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, ஒன்மேன் ஷோ என்னும் எம்ஜிஆர், டெரர் என கூறப்பட்ட ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்தோம். திமுக பணக்காட்டு நரி இயக்க ரீதியாக கொண்டு நிலையாக நின்ற இயக்கம் திமுக. எப்படிப்பட்ட அசைவும் திமுக அஞ்சாது, எல்லாரையும் எதிர்கொள்வோம் என சூளுரைத்தார்.